10க்கு டாம் க்ரூஸ்னா 10 கொடுத்துருவாங்க. அப்படிங்களா? அப்படி பர்சனல் ஒப்பீனியன். எல்லாருமே 5 மினிட்ஸ் ஏஞ்சி நின்று ஈத்தன் ஹண்ட்டுக்கு, அதாவது அவருக்கு டாம் க்ரூஸுக்கு கைத்தறினாங்களாம். முற்றிலும் அது வந்து சரியானது, பாராட்டுக்குரியது. அப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட் டேயில் வந்து ஸ்கைநெட்டுன்னு ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அது மாதிரி இதில் வந்து என்டிடின்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த என்டிடி உலகத்தை அழிச்சிட போகுதுன்னு. வழக்கமானது தான், கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த பட்டனை அழுத்துறது இதெல்லாம் இருக்குது. பட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பிரமாதம், ரொம்ப நல்லா இருக்குது. ஐ தரவுலி என்ஜாய்டு த மூவி. அடுத்த படத்துக்கு லீடு கொடுத்துருக்காங்க, பட்டு இதோட எண்டிங் அப்படிங்கிறாங்க. இந்த சீக்வல் வந்து எண்டிங் சொல்கிறாங்க, பட் வந்து லீடு கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம். குறிப்பிட்ட ஆடியன்ஸ்னு இல்லை, எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. எண்டிங்லாம் என்னெல்லாம் கேட்டிங்கன்னா 5க்கு 4.5 கொடுப்பேன். வேறு லெவல் பிரதர். நம்ம டாம் க்ரூஸ்க்கு வந்து ஸ்டண்ட்டுக்கோசரமே நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த படத்தெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா இன்னும் மரண ஃபேன் ஆகிடுவாங்க. அதுக்கு முன்னாடி பாட்டெலாம் பார்த்துட்டு வந்து பார்த்தா இந்த படம் வந்து கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கூஸ்பம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்டண்ட்டு காட்சிகள்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. அந்த அவர் பண்ணுற ஸ்டண்ட்டு ஃபுல்லாகவே நமக்கு ஆச்சரிய ஓட்டு. அதனால தான் மிஷன் இம்பாசிபிள்னு வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஏஐ தான் இந்த படத்தோட கான்செப்ட்டு. அந்த என்டிடின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஏஐ வந்து நம்மளை கடைசியில் எந்த லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்தும்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து சூப்பராக காட்டியிருக்காங்க. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, முடிஞ்ச மாதிரி தான் காமிச்சாங்க. எல்லாம் ஓவர் ஆகிட்டே எல்லாம் போகிற மாதிரி தான் காமிச்சாங்க. ஸ்டண்ட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு, நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு. இந்த வயசுலையும் போட்டிருக்காரு நிறைய எஃபர்ட்டு. அதான் ரொம்ப அதே படத்தை ரொம்ப பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது ப்ரோ. 80 கொடுக்கலாம், 100க்கு 80, 75. என்ஜாய்மெண்ட் பண்ணுறோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. சம்மர் மட்டும் இப்போ லைனாக படம் வர 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 இது கரெக்டாக வந்து செட்டில் ஆயிடுச்சு இந்த படம். ஸ்டண்ட்டும் டாம் க்ரூஸ் படம்னாலே ஸ்டண்ட்டெல்லாம் வேறு லெவலில் தான் இருக்கும். சூப்பராக இருந்தது. கடைசியில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகே ப்ரோ, படத்தில் இந்த சீன் பயங்கர ஹைப்பாக இருக்கும் அப்படின்னு என்ன சீன் சொல்லுங்க? அங்கே பின்னாடி ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்கல்ல, ஜெட்லேருந்து குதிக்கிறது, அதெல்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் படம். ஸோ அந்த பிஜிஎம் போடுறாங்க. பிஜிஎம் இதுக்கு மேலே நம்ம டாம் க்ரூஸை எப்படி பார்ப்போம் நம்மளுக்கு தெரியாது. லாஸ்ட்டில் வந்து தட் மேபி ப்ரோஸ் கிரெடிட்டாக அதை நீங்கள் எடுத்துக்கலாம். படம் பாருங்க. இப்போ நானே அது ஸ்பாய்லராக பேசிட்டேன்னா அது நல்லா இருக்காது. ஓகே, படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஏஜ்டாக தெரியுது. ஸோ அவர் பண்ணுற ஸ்டென்ட்டுக்கும் அந்த ஏஜுக்கும் சம்பந்தம். அந்த மனுஷன் ஓடுற மாதிரி நம்மளால ஓட முடியாது. இன்னும் அப்படியே இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே இன்னமும் இருக்குது. ஓகே ப்ரோ, ஸோ அவர் பண்ண அந்த படத்தில் வந்து ஸ்டென்ட் பயங்கரமாக இருக்கும். அந்த படம் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் ஸ்டன்ஸில் தான் இருக்குது. அந்த ஃப்ளைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், தண்ணியில் போயிட்டு தண்ணீரை அடிச்சுட்டு போகிறப்ப அங்கே ஒரு சீக்வென்ஸ் வரும். நம்மளே ஸ்பாய்லராக சொல்லிட வேணாமே. இந்த மாதிரி படம் சூப்பராக இருக்குது. ஓகே, எதிர்பார்த்த அளவுக்கு வந்துருக்கு. ஸோ இதுதான் லாஸ்ட் படமாக இருக்குங்களா? அப்படி சொல்ல முடியாது. அவங்க கடைசியாக அந்த சீன் பார்த்ததுமா அந்த மாதிரி சொல்ல முடியல. போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்து ஓகே, வெயிட் பண்ணி அந்த சீன் பார்த்துட்டு போங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சார் படம் எப்படி இருக்கு? சார் மூவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். ப்ரோ மூவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. லாஸ்ட் மட்டும் தான் ஃபைட்டே, மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படிங்களா? அடுத்து ஏதாவது லீடு இருக்கா? இல்லை, கொடுக்கல. அது சாப்பிட்டீங்களா? செம்ம இன்ட்ரெஸ்டிங். அடுத்து ஏதாவது லீடு கொடுத்துருக்காங்களா? லீட் அடுத்து எதுவும் இல்லை. அப்படிங்களா? ஃபைட் சீக்வென்ஸ்லாம் எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குது. எல்லாமே ஃபைட்லாம் வந்து பக்காவாக இருக்குது. ஓவரால் என்ஜாய் பண்ணீங்களா? செம்மையாக இருக்கு. என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? சூப்பராக இருக்கு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? கிளைமேக்ஸ் இருக்கா? நல்லா இருக்கு. படம் எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்குங்க. இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஸ்டண்ட்டெல்லாம் சூப்பராக இருக்குண்ணா. சம்மருக்கு ஒரு நல்ல படம். கண்டிப்பாக நல்லா இருக்கும், எல்லாம் பார்க்கலாம். அடுத்து லீடு ஏதாவது இருக்கா? இல்லை, லீட் கொடுக்கல. இந்த பாட்டோட இது முடிஞ்சது. ஒரு படத்தில் இந்த பர்டிகுலர் சீன் பயங்கர ஹைப்பாக இருக்கும். அந்த ஒரு அந்த அண்டர் வாட்டரில் ஒன்று இருக்குமே, அது என்னது? சப்வே இல்லைடா, அந்த இது சொல்லுவாங்க. சரி, சப்வே அண்ணே வச்சுக்கலாம்.
சப்வே வந்து அதில் வந்து மாட்டிக்கிட்டா வந்து அதில் வந்து தப்பிப்பாரா இல்லையான்னு ஒரு நீர்மூழ்கி கப்பல் தமிழ் சொன்னால் அது சூப்பராக சொல்லி நீர்மூழ்கி கப்பல் வந்து சூப்பராக வந்து அதில் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து அந்த போன பாட்டால் அதை வந்து உள்ள முழுங்கி இருக்கும். அதை வந்து இப்போ வந்து அதில் போய் கண்டுபிடிச்சி தான் அந்த ஏஐ அழிக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. அது ஒரு அண்டர் வாட்டரில் செம்மையாக பண்ணியிருக்கு. அந்த ஒரு காட்சிகள் நாம் செத்து போயிடுவோன்னு நினச்சிட்டு இருப்போம். பட் அதை தாண்டி ஒன்று பண்ணியிருக்காரு. அதை சூப்பராகவே பண்ணியிருக்காரு. இல்லை அவருக்கு ஏஜ் ஆகிற மாதிரியே தெரில. அந்தளவுக்கு ரொம்ப இளமையாக இருக்கார், ரொம்ப ஃபிட்டாகவும் இருக்கார். படம் ஃபுல்லாகவே எப்படி நம்ம தமிழில் வந்து விக்ரம், ஏகே இந்த மாதிரிலாம் இருக்காங்களோ, பட் இங்கிலீஷுக்கெலாம் டாம் க்ரூஸ் மட்டும்தான். அதான் ஜாக்கி ஜானு, டாம் க்ரூஸு இதெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்மையாக பண்ணியிருக்காரு. இவருக்கு வராத ஸ்டண்ட்டு ஒன்று கூட இல்லை. அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. பார்க்கலாம், கண்டிப்பாக உட்காந்து 4 தடவை போட்டால் கூட பார்க்கலாம். அந்தளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒரு 4-5 இடத்துல வரும். அந்த ஐகானிக் சீன் தான் அது. ரன்னிங் சீன்லாம் வந்து செம்மையாக பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு ஓட ஆரம்பித்தவர் தான் கட்டச்சேரி ஓடிட்டு தான் இருப்பார். சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த எல்லா கொண்டு வராமல் எப்படி இருப்பாங்க. அவர் தான் ப்ரொடியூசரும் வேறு அதில் இருக்கார். அதனால் சூப்பராக கொண்டு வந்துருக்காங்க. கிறிஸ்டபர் வந்து அவர் சூப்பராக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. நல்லாயிருக்கு, படம் பார்க்கலாம் கண்டிப்பாக. தேங்க்யூ. 10க்கு அவுட் ஆஃப் 10 தான். எனக்கு பர்சனலாக படம் பிடிச்சிருக்கு, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு ஸ்டண்ட் காட்சிகள் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த படம் வேறு லெவல் தான். ஆமாம். இல்லை, அடுத்த பாட்டுக்கு லீடும் கொடுத்துருக்காங்க. அது நம்ம வந்து அதை நீங்கள் போஸ்ட் கிரெடிட்ஸ் வரையும் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் கண்டிப்பாக. அடுத்த பாட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. இதோட முடிஞ்சிருக்குன்னு தான் சொன்னாங்க. பட் ஆனால் லீடு கொடுத்து வச்சுருக்காங்க. சூப்பராக தான் இருக்குது. ரொம்ப எதிர்பார்த்ததோடு ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது.